எப்படா இவர் கைது செய்யப்படுவார் என்று நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு டிக்டாக்ல வீடியோ செய்கிற ஒருத்தர் இப்போ கனடால கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க டிக்டாக் பயன்படுத்துகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த ஒரு நபர்ன்ற வீடியோ ஒரு தடவையாவது உங்களோட ஃபீட்ல கட்டாயமா வந்திருக்கும். ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட கதைக்கிற மாதிரி, இங்கிலீஷில் கதைக்கிற மாதிரி, சில ஃபாரினர்ஸோட கதைக்கிற மாதிரி, சில பேரை கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கட்டாயமாக வந்திருக்கும். அந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கே நிறைய பேருக்கு பயங்கரமாக கோபம் வந்திருக்கும். இவனையெல்லாம் எதுக்குடா பிடிச்சி இன்னுமே உள்ளே போடாமல் இருக்கிறோம், எவ்வளோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், போலீஸார் பார்த்துட்டும் எதுக்கு பேசாமல் இருக்கிறார்கள்னு சொல்லி நிறைய பேர், நீங்கள் நான் உட்பட நானே நினைச்சிருக்கிறேன் எதுக்காக இன்னுமே இதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஒருத்தரை தான் இப்போ பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறார்கள். அதுவும் சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட அவர் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை வச்சு பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக சிறையில் தான் இருக்கணுமன்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குது. என்ன நடந்திருக்குது, எதுக்காக இந்த சம்பவம் நடந்தது, எதுக்காக கைது செய்யப்பட்டார், அவர் கைது செய்யப்படுறதுக்கான காரணங்கள் மொத்தம் 4 காரணங்கள் சொல்லப்படுது. அது 4 என்னென்ன, இவர்கிட்ட இருந்து நிறைய பேர் இந்த வீடியோவை நான் எதுக்காக மெயினா பிரதானமா இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இது நிறைய பேருக்கான ஒரு முன்னுதாரணமா இருக்க போகுது. என்னதான் நாங்கள் காசு கொடுத்து ஃபோன் வாங்கினாலும் சரி, நாங்கள் தான் மைக் வாங்கினாலும் சரி, நாங்கள் தான் பப்ளிக்கில் போய் வீடியோ எடுக்கிறோம்னாலும் சரி, வெளியில் போகும்போது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒன்று இருக்குது, சமூக பொறுப்புணர்வு. அந்த சமூக பொறுப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் மனிதர்களாக வாழ முடியும். அதுதான் 100% உண்மை. என்னதான் நாங்கள் தனிநபர் என்ற அடிப்படையில் இருந்தால் கூட வெளியில் போகும்போது இது ஒரு சமூகம், எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அந்த உணர்வு இல்லாதவர்களுக்கு இதுதான் நிலைமைன்றது இதிலிருந்து வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விடயம் இந்த சமூக ஊடகங்களில். இவருக்கு மட்டும் இல்ல, இலங்கைக்குள்ளேயும் சில பேர், நான் முடிஞ்சா வீடியோக்கள் எல்லாம் ஆட் பண்றேன், நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் கட்டாயமா இந்த மாதிரியான நடவடிக்கை தான் எடுக்கணும்ன்றதையும் இந்த வீடியோட கடைசியில நீங்க தெளிவா தெரிஞ்சு கொள்வீங்க. என்ன விடைய மட்டும் முதல்ல இருந்தே விரிவா சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனால பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன ப்ரொஃபைல் வரும், அங்கேயே மறக்கா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் இந்த விடயத்தை தெரியப்படுத்துறதுக்காக எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்க டிக்டாக் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு ஆளா இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா ஒரு தடவையாவது இவரோட வீடியோவை உங்களோட போன்ல பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிருப்பீங்க, சில பேர் கடுமையா கோவப்பட்டும் இருப்பீங்க. முதலாவது இவர் யாருன்னு சொன்னா, இலங்கையை சேர்ந்த கனடால வாழ்ந்து கொண்டிருக்கிற, கனடால டொரண்டோல வாழ்ற இலங்கையை சேர்ந்த ஒருத்தர். அது எப்படி உனக்கு தெரியும், அவரை பார்க்க இந்தியாவில் இருக்கிற ஒரு மாதிரியும் இருக்கேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. So where do you come from, my brother? I'm actually from a Canadian Sri Lankan. So அவரே சொல்லியிருக்கிறார், நான் கனேடியன் தான், ஆனா இலங்கையை சேர்ந்த ஒருத்தனே. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முகமது அஸ்கர் முகமது ரசிக் என்ற 45 வயதான ஒருத்தர். இவர் என்ன செய்வார்னு சொன்னா, இவரோட அக்கௌண்ட்ல போய் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இவரோட வேலையே வெளியில பொது வழியில போய் தன்னோட போனை எடுத்துக்கொண்டு யாரையாவது போய் தொந்தரவு பண்ணுறது. யாரையாச்சும் ஒருத்தரை ரேண்டமாக ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறீங்க, நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கிறீங்க, நீங்கள் சிங்கிளா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வாரீங்களா, நீங்கள் சைனாவா, நீங்கள் ஜப்பானான்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தருடைய அனுமதியே இல்லாமல் அவர்களை போய் தொந்தரவு பண்ணுறது தான் இவருடைய முழு நேர வேலையே. அவருடைய சோஷியல் மீடியாவில் செய்கிற வேலையை இன்னொருத்தரை போய் அனுமதியே இல்லாமல் தொந்தரவு பண்ணுறது. இது முதலாவது மிகப்பெரிய குற்றம். இதை நாங்கள் இவருக்கு நடந்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கறதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் என்னதான் சமூக ஊடகங்கள் நவீன வளர்ச்சின்னு சொல்லி எங்கேயோ போய்கொண்டு இருந்தால் கூட எமோஷன்ஸ்ன்றது, உணர்வுகள்ன்றது எப்போவுமே மனிதர்களை விட்டு போகாது. அந்த உணர்வுகளால் தான் நாங்கள் எல்லாருமே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோபமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியோ சிரிப்போ சந்தோஷம் துக்கம் அழுகை என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் எங்கட எமோஷன்ஸ் எங்களுக்கானது. பொது வழியில் போயிட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட வீடியோவில் வாரத்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அவர் முகத்தை காட்டவனாமல் கூட இருக்கலாம். எல்லாருக்குமே சமூக ஊடகங்களில் தங்களோட முகத்தை காட்டணும்ன்ற விருப்பம் இல்லை தானே. அப்படிப்பட்டவர்கள்ட்ட போய் யாருமே, அது எவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தால் கூட இன்னொருத்தரோட அனுமதி இல்லாமல் பொது வழியில் அவரை போய் வீடியோ எடுக்கிறன்றது மிகப்பெரிய சட்ட ரீதியான குற்றம்.
இதை இலங்கைக்குள்ள இருக்கக்கூடியவர்களும் சரி ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படி வீடியோ எடுத்து யாராவது போட்டு அந்த வீடியோவால யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுவாரா இருந்தா அந்த வீடியோக்குள்ள எந்த அனுமதி இல்லாம இவர் என்ன வீடியோ எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ஒருத்தர் போய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து வழக்கு பதிவு செய்வாரா இருந்தா அந்த இன்ஃப்ளூயன்சரை கைது செய்யறதுக்கான முழு உரிமை போலீஸாருக்கு இருக்குது. அதை கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ளணும். தனிநபர் சுதந்திரம் பண்றதுக்குள்ள தான் அதுவும் உள்ளவார ஒரு வழக்கா இருக்கும். ஸோ இவர் செய்யற முழுக்களுமே ஹரஸ்மெண்ட் தான். முழுக்களுமே யாருண்ட அனுமதியுமே இல்லாம அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்தது தான் இவர் மேல இருக்கிற பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த வீடியோக்களை நீங்க பாத்தீங்கன்னால தெரியும். இவர் போகும்போது எல்லாருமே விலத்தி அங்கால போய் கொண்டு போயிடும். இவர் கேள்வி கேட்கும் போதும் சரி இல்லாட்டி கிட்ட போய் வீடியோ எடுக்கும் போதும் சரி சில பேர் வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து பதில் சொல்லி கொண்டு பாருங்களே தவிர ஆனா இவர் செய்யறது முழுக்களுமே ஒரு தொந்தரவு செய்யற மாதிரி தான். ஸோ இவர் போட்ட வீடியோஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் போனதால இந்த விஷயம் டொரண்டோ போலீஸாருக்கு தெரிய வந்திருக்குது. அவர்களோட கண்ணில் பட்டதுக்கு பிறகு டிசம்பர் 10ஆம் தேதி 2025 போன வருஷம் டிசம்பர் 10ஆம் தேதி இவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இவர் மேல வழக்கு தொடரப்படுது. அதாவது 4 குற்றச்சாட்டுகளின் கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று ரேசிசம், இனவாத ரீதியான கருத்துக்கள், இனவாத ரீதியா வீடியோக்குள்ள பேசினது. 2வது டிடிசி ஊழியர்களை தொந்தரவு பண்ணினது. 3வது போலீஸாரை போய் தொந்தரவு பண்ணினது, போலீஸார்கிட்ட போய் வீடியோ எடுத்தது. 4வது ஒரு மால்ல, பெரிய ஒரு ஷாப்பிங் மால்ல ஒருத்தரோட சண்டைக்கு போனது என்று சொல்லி பிரதானமா இந்த 4 குற்றச்சாட்டுகளின் கீழே இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப அவர் ஜெயில இருக்கிறார். இந்த 4 குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் இவர் மேல பதிவு செய்யப்படுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படியும் இல்லை. ஒருவேளை இவர்ந்த ஏனைய வீடியோஸ்ல பார்த்து அதுவும் ஒரு குற்றச்சாட்டா நிரூபிக்கப்படுமா இருந்தா இவர் மேல இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கின்றத நாங்க இங்க தெரிஞ்சு கொள்ளணும். இவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை வச்சு பார்க்கும்போது ஒரு நியூஸ் சேனல் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னா, குறைஞ்சது 10 வருடங்களாவது அடிப்படை சிறை தண்டனை கட்டாயமா இவருக்கு கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ரேசிசம்ன்றது இனவாதம், அதே மாதிரி இந்த பொது வழியில மக்களை தொந்தரவு பண்றன்றது எங்கட நாட்டில் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனா பெரிய பெரிய நாடுகளை அமெரிக்காவை சொல்ல முடியாது. அமெரிக்காவை போய்கொண்டிருக்கிற நிலைமையே வேற மாதிரி போகுது. கனடா, யூகே மாதிரியான நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா மிக கடுமையான சட்டங்கள் அந்த நாடுகளில் இருக்குது. ஸோ கட்டாயமா பொது வழியில தொந்தரவு பண்ணினா அவர்கள் மேல மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸோ குறிப்பிட்ட இந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இப்போ போய் இவரோட பேரை டிக்டாக்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் எப்படா இவன் கைது செய்யப்படுவான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி பயங்கர சந்தோஷமா நிறைய வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நானே ஆரம்பத்தில் சொன்னதானே, எனக்கும் இவரோட வீடியோவை முதல் தரம் பார்க்கும்போது ஒருத்தரையெல்லாம் திரத்தி வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு கேர்ள் ஒரு ஆள் வந்து இவரை விட்டு விலகி போகும்போது பின்னாலேயே ஓடி போய் ஒரு அதை பார்க்கும்போது நேரில் பார்த்தா அடிக்கணும் போல தான் இருக்கும். அவ்வளவு மோசமான ஒரு செயலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே தான், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வுன்றது எல்லாருக்குமே கட்டாயமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமூக ஊடகங்களினுடைய அபார வளர்ச்சியினால நிறைய நாடுகள், முக்கியமாக சைனா தான் அதை ஆரம்பித்து வச்சுருந்தார்கள். சீனாவில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம்னு சொன்னாலும், ஒரு அறிவு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமோ நாங்கள் ஷேர் பண்ணுறோம்னு சொன்னால் கட்டாயமாக அதுக்கான எங்களினுடைய தரம், நாங்கள் என்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கிறோம்ன்றதை அங்கே முன்னிலைப்படுத்தணும். அதே மாதிரி யூஏஇல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு சமூக ஊடகங்களில் வீடியோ செய்கிற ஒருத்தராக வரப்போறாருன்னு சொன்னால் அங்கே கட்டாயமாக பதிவு செய்யணும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற வேலையினால தான் சமூக ஊடகங்களுக்குள்ளேயும் இப்போ கட்டுப்பாடுகள் வருது. அது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான். ஏன்னா சில பொய்யான செய்திகளை பரப்புறவர்கள், பொய்யான விடயங்களை சமூக ஊடகங்களை கொண்டு போகிறவர்கள், சில வேணுமண்டே ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புறதுக்காக செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் கட்டாயமாக சமூக ஊடகங்களையும் சட்டங்கள் அது எப்படி கொண்டு வரப்படணும்னு சொன்னால் முழுமையாக சமூக ஊடகங்களை முடக்கிற மாதிரி கொண்டு வரப்படக்கூடாது. ஆனால் ஒருத்தர் இதை மீறி செஞ்சா, இந்த மாதிரி ஒரு பிழை செய்தால் இப்படிப்பட்ட கடுமையான தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்படும் என்ற ஒரு சட்ட திட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தால் அது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கடைசியாக இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். யாராக இருந்தாலும் நாங்கள் என்னதான் நான் எனக்காக நான் வாழ்கிறேன், நான் எனக்காக தான் இருக்கிறேன்னு சொல்லி இருந்தால் கூட அதுங்கிட்ட வீட்டுக்குள்ளே மட்டும்தான். நாங்கள் வெளியில்
ரோட்டுக்கு வரும்போது சமூகம் என்று சொல்லி வரும்போது சமூக பொறுப்புணர்வுன்றது தான் நாங்கள் சரியாக இருக்கிறதுக்கும் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்குமான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி நாங்கள் இல்லை அங்கேயும் நானாக தான் இருப்பேன்னு சொல்லி எங்கட இஷ்டத்துக்கு ஃபோனை தூக்குவோமா இருந்தால் கடைசியில் போய் நிற்கிற இடம் சரியாக தான் இருக்கும். இது முக்கியமாக vlog வீடியோஸ் எடுக்கிறவர்கள் சரியான அவதானமாக இருக்கணும். ஒரு இடத்துல போய் வீடியோ எடுக்கும்போது யாராவது உங்களை நீங்கள் எடுக்காதீங்க, எங்களுக்கு இது ஒரு தொந்தரவாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி போயிருங்க. விலகி இல்லாட்டி அவர்கள் விலகி அந்த இடத்த விட்டு போகும் வரைக்கும் காத்திருந்து வீடியோ எடுக்க முடியும். நிறைய பேருக்கு இப்போ வரைக்குமே சமூக ஊடகங்களில் தங்களோட முகங்களை காட்டுறதுக்கே விருப்பம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். சில பேர் வீடியோக்குள்ளே வாரத்துக்கே விருப்பம் இருக்காது. அப்படி இருக்கும்போது யாரையுமே தொந்தரவு பண்ணாமல் எது செய்தாலும் அது சரியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களினுடைய எண்ணங்கள் என்னன்றதை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இந்த ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணுந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.